குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். விஜய் என்றைக்கு அவர் மதுவுக்கு எதிராக வாய் திறந்து ஏதாவது பேசி இருக்கிறாரா? மது விலக்கு வர வேண்டும் என்று அவர் என்றாவது இளைஞர்களிடம் சொல்லி இருக்கிறாரா? அவர் வருகிற எல்லா படங்களிலுமே மது வருகிற காட்சியும் வரும். ஒரு காலத்தில் பிராமணர்கள் ஆதிக்கம் இருந்தது. ஒரு 3 விழுக்காடு பிராமணர்கள் எல்லா இடங்களிலும் கல்வி நிலையங்களில் ஆக்கிரமிப்பு, நீதிமன்றங்களில் ஆக்கிரமிப்பு, அலுவலகங்களில் ஆக்கிரமிப்பு என்று இருக்கிற பொழுது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு எதிர்ப்புணர்ச்சி. பெரியாருடைய என்னென்ன கொள்கை, நான் திரும்ப திரும்ப கேட்கிறேன் இந்த கேள்விக்கு. எந்த திராவிடர் கழகத்திலேயோ எந்த திமுகவிலேயோ யாருமே பதில் சொல்றதில்லை. அரசியல் மதத்துக்கும் சம்பந்தம் இருப்பதனால தான் இத்தனை பிரச்சனை. திமுகவினுடைய வாக்கு இதன் மூலம் சிதையுமே தவிர, மற்றபடி அதிமுகவின் வாக்குகளோ பாஜகவின் வாக்குகளோ விஜய் வருகையால் சிதறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. சமீபத்தில் விஜய் பெரியாருடைய பிறந்த நாளைக்கு போய் மாலை போட்டு வந்திருக்காரு. பெரியாரை தொடர்பில் இங்கே யாரும் அரசியல் செய்ய முடியாதுங்கிறாரு உதயநிதி. இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? பெரியாரை தொடாமல் அரசியல் செய்ய முடியாது என்று சொல்வதில் பெருமகிழ்ச்சியை உதயநிதி அடையலாம், அதை மாற்றில்லை. எனக்கு தனிப்பட்ட முறையில் பெரியாரின் மீது பெருமதிப்பு கொண்டவன் நான். பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நான் ஒருபோதும் ஏற்றதில்லை. ஒரு குறிப்பிட்ட பிராமண சமூகத்திற்கு எதிராகவே தொடர்ந்து கணைகளை வீசிக்கொண்டிருக்கிற அந்த மனோபாவத்தை நான் மறுதளிப்பவன். ஒரு காலத்தில் பிராமணர்கள் ஆதிக்கம் இருந்தது. ஒரு 3 விழுக்காடு பிராமணர்கள் எல்லா இடங்களிலும் கல்வி நிலையங்களில் ஆக்கிரமிப்பு, நீதிமன்றங்களில் ஆக்கிரமிப்பு, அலுவலகங்களில் ஆக்கிரமிப்பு என்று இருக்கிற பொழுது இயல்பாக ஏற்படக்கூடிய ஒரு எதிர்ப்புணர்ச்சி. அந்த நேரத்தில் அது ஒரு காலத்தின் தேவையாகவும் இருந்தது. அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு ஜஸ்டிஸ் பார்ட்டி, திராவிடர் கழகம், திமுக வந்தது. இப்பொழுது அது பிரச்சனையே இல்லை. இப்பொழுது எங்கேயாவது ஒரு சாதி கலவரம் ஒரு பிராமணனால் தூண்டப்படுகிறது என்று உங்களால் சொல்ல முடியுமா? ஒரு பிராமணனுக்கும் இன்னொரு சாதியை சார்ந்தவனுக்கும் இடையில் பிரச்சனை பெரிதாக சொல்ல முடியுமா? அவன் வேலையை பார்த்துக்கின்னு, அவன் படிக்கிற வேலையை ஒழுங்காக பார்த்துக்கின்னு, அவனுக்கு வாழ வேண்டிய விஷயத்தில் அவன் கவனம் செலுத்தி அவன் போயிட்டு இருக்கான். இன்னமும் நீங்கள் தூக்கிக்கின்னு இந்த பிராமண எதிர்ப்புன்னா இதை தவிர உங்களிடம் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. சமூக நீதி பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா அதுதான் ஆணி வேறுங்கிறாங்க. அது அன்னைக்கு அவர் செஞ்சதுதான் ஆணி வேறுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க அந்த நேரத்தை ஒரு நேரத்துக்கு ஒன்று தேவையாக இருக்கிற போது அது ஏற்பதில் தப்பே கிடையாது. இந்த நாடு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக காங்கிரஸ் பேர் இயக்கத்தை இந்தியா முழுவதும் கட்டி வளர்த்தவர் தான் காந்தி. நோக்கம் விடுதலை பெறுவது. விடுதலை பெற்ற பிறகு இந்த கட்சியை கலைக்க வேண்டும் என்று சொன்னதும் காந்தி தான். ஒரு நேரத்தில் ஒரு தேவையை கருதி ஒரு இயக்கம் உருவாகும். அந்த தேவை நிறைவேறிவிட்ட பிறகு அதையே பிடித்து கொண்டு தொங்கக்கூடாது. இன்றைக்கு நீங்கள் போய் பிராமண ஆதிக்கம் இருக்கிறது, பிராமணர்கள் தான் வலிமையாக இருக்கிறான்னு சொல்ல முடியுமா? பெரும்பான்மையான பிராமணர்கள் படித்தவனுக்கு இங்கே இடஒதுக்கீடும் இல்லை, வாய்ப்பும் இல்லை என்று உலகம் பூரா போயிட்டான். அது ஒரு பிரெயின் ட்ரெயின் என்று தான் சொல்லணும். ஆமாம், நிச்சயமாக அது உண்மை. அது அதனால் இதெல்லாம் இழப்பு தான். எப்பொழுதுமே நான் என்ன சொல்கிறேன், மனிதனுக்கு மனிதன் அன்பு சார்ந்தவனாக இருக்க வேண்டுமே தவிர வெறுப்பை உமிழ்பவனாக இருக்கவே கூடாது. இதில் சாதியை வைத்து வெறுப்பு, மதத்தை வைத்து வெறுப்பு, மொழியை வைத்து வெறுப்பு, இனத்தை வைத்து வெறுப்பு என்று எல்லா வகையிலும் வெறுப்பு நெருப்பு தான் இன்றைக்கு அரசியலில் பற்றி படர்ந்து பெருநெருப்பாகி இருக்கிறது. இந்த பெரியாருக்கு இவர் போய் அவர் பெரியார் சிலைக்கு போய் நம்ம விஜய் ஒரு மாலையை வச்சுட்டாருன்னா அவர் பகுத்தறிவிச்சு விடுறா? பெரியாருடைய என்னென்ன கொள்கை நான் கேட்குறேன். பெரியார், நான் திரும்ப திரும்ப கேட்குறேன் இந்த கேள்விக்கு. எந்த திராவிடர் கழகத்திலேயோ எந்த திமுகவிலேயோ எந்த மாபெரும் தத்துவ மேதைகள்லாம் இருக்காங்கல்ல திமுகவிலெல்லாம், யாருமே பதில் சொல்கிறதில்ல. பெரியார் தெளிவாக சொன்னார், என் வாழ்வின் நோக்கமே 5 தான்டான்னாரு. என் வாழ்வின் நோக்கம் 5. 1, மதத்தை ஒழிக்க வேண்டும். 2வது, கடவுளை ஒழிக்க வேண்டும். 3வது, காங்கிரஸை ஒழிக்க வேண்டும்.
4வது காந்தியை ஒழிக்க வேண்டும். புரிகிறதா? பிறகு 5வது இந்த 2ஐயும் வைத்து பிழைக்கக்கூடிய பார்ப்பனரை மறுப்பது, பிறகு காங்கிரஸை மறுப்பது, அதுக்கு பிறகு காந்தியை மறுப்பது. இந்த 5 தான். இந்த 5ம் வந்து பெரியாருடைய உயிர் மூச்சு கொள்கைகள். புரியுதா? இப்போ நான் என்ன கேட்குறேன், இதில் காங்கிரஸ் எதிர்ப்பு என்பது அவர் கடைசி வரைக்கும் வச்சிருந்தார். காமராஜர் என்கிற ஒரு தனிநபருக்காகத்தான் நான் காங்கிரஸை ஆதரிக்கிறேன் பல மேடைகளே அவர் சொல்லியிருக்கார். ஒரு பச்சை தமிழனுடைய ஆட்சி நடக்கிறது, இன்னும் 10 ஆண்டு காலம் நடந்தால் இந்த தமிழ்நாடே வந்து மாபெரும் வளம் செறிந்த நாடாக மாறிவிடும். அதனால் நான் தமிழர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன், ஒரு 10 ஆண்டுகள் இந்த பச்சை தமிழன் காமராஜரை தொடர்ந்து ஆட்சி நடத்த அனுமதியுங்கள்னு சொன்னவர் அவர், வாக்குமூலம் வழங்கியவர் அவர். ஆனால் காமராஜருக்காகத்தான் அவர் காங்கிரஸ் ஆதரித்தார். அவர் காங்கிரஸை எதிர்த்தவர் தான். காங்கிரஸை எதிர்த்து தான் 1925 காஞ்சிபுரம் மாநாட்டிலேருந்து வெளியே வருகிறார் அவர். நான் இப்போ கேட்குறது, இன்றைக்கி பெரியாருக்கு அடுத்து அந்த திராவிடர் கழகத்தை தூக்கி பிடித்து கொண்டிருக்காரு வீரமணி, காங்கிரஸோடு திமுக இருப்பதை அவர் எதிர்க்கிறாரா? நான் கேட்குறேன். இல்லை நீங்கள் நெருக்கடி காலத்தில் இந்த திமுகவை அழித்து ஒழித்து விட, இப்பொழுது வந்து நம்முடைய ஸ்டாலின் சொல்கிறாரு செந்தில் பாலாஜிக்காக, நெருக்கடி கால கொடுமைகளை விட இவ்வளவு மோசமாக இருந்ததில்லை என்கிறார். இந்த நெருக்கடி கால கொடுமைகளை உங்களுக்கு கொடுத்தது யார்? கூச்சமற்று பேசுகிறீர்களே. நெருக்கடி கால கொடுமைகளை விட கூடுதலான கொடுமைகளை இப்பொழுது இடியை வைத்துக்கொண்டு ஐடியை வைத்துக்கொண்டு இந்த மோடி அரசு செய்கிறது என்று நீங்கள் சொல்கிறீர்கள். சரி, இந்த நெருக்கடி கால கொடுமைகளை கொடுத்தது யார்? அந்த கொடுமையை கொடுத்து 3 வருஷத்துலேயே அவங்க கூட்டணி வச்சுட்டாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். இந்த நெருக்கடி கால கொடுமைகளை கொடுத்தவர்களோடு இன்று கொஞ்சம் குழாவுவது நீங்கள் தானே, கூட்டணி வைத்திருப்பது நீங்கள் தானே. அப்பயே கூட்டணி 1970 இல்லை 75 நெருக்கடி வந்தது. புரியுதுங்களா? 77 தான் ஆட்சி மாற்றம் நிகழ்ந்து ஜனதா கட்சி வந்தது. அந்த ஜனதா கட்சியை ஆதரித்து தான் கலைஞர் அங்கே இருந்தார். 80 நேருவின் மகளே வா நிலையான ஆட்சியை தா என்று கூப்பிட்டவங்க தானே. அப்போ எங்கே போனது உங்கள் காங்கிரஸ் எதிர்ப்பு? இன்றைக்கு திமுகவில் இருக்கக்கூடியவர்கள் 90 விழுக்காடு தொண்டர்கள் அத்தனை பேரும் கடவுள் பக்தி உள்ளவர்கள்னு ஸ்டாலினை சொல்கிறாரு. அப்போ எங்கே போனது உங்களுடைய கடவுள் மறுப்பு? நான் கேட்குறேன். மதத்தை வந்து நீங்கள் வந்து வெறும் இந்து மதத்துக்கு மட்டும்தான் நீங்கள் எதிர்ப்பாளர்கள் அப்படின்னு சொன்னால், இன் வாட் வே யூ ஆர் செக்குலார்? மதம் என்பது இந்து மதம் ஒன்று தானா? ஒரு மனிதன் பேசுறது அது தகுமா? அதாவது நீங்கள் வந்து கிறிஸ்தவனாக பிறந்து கிறிஸ்தவ பள்ளியில் படித்ததால தான் எனக்கு அப்பாவு சபாநாயகராக இருக்கார், இல்லைன்னா அவர் கோயிலில் மணி அடிச்சுன்னு இருப்பார் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவ மத போதகர் வந்து சொல்ல முடிகிறது. அப்போ அது செக்குலாரிசம். அது செக்குலாரிசம் உங்கள் பார்வையில். நான் என்ன சொல்கிறேன், தராசை ஒழுங்காக பிடிங்கன்றேன். அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே இருக்கக்கூடாது. அரசியலுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இருப்பதனால தான் இத்தனை பிரச்சனைகளும். உங்களுக்கு வந்து இப்போ நான் என்ன இப்போ எனக்கு வந்து ஒன்றும் புரியல. இந்த பிஜேபியில் இருக்கவங்கெல்லாம் ஓணம் பண்டிகைக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவிக்கிறீர்கள், விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் வாழ்த்து தெரிவித்தீர்களா? ஐயா, கடவுளுக்கு உன் வாழ்த்து வேணும்னா கேட்குறாரு அவர். கடவுள் வாழ்த்து நீ பெறணுமே தவிர உன் வாழ்த்து கடவுள் பெறுவதற்காக காத்திருக்கிறாரு. அசிங்கமாக இருக்கு, அர்த்தமே இல்லாமல் இருக்கு. கேட்கறது தேவையில்லைங்கிறீங்க. எதுக்குன்னு நான் கேட்டேன். விநாயகருக்கு வாழ்த்து, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துன்னு எதுக்கு சொல்லணும்? ஒன்றுக்கு சொல்லிட்டு ஒன்று சொல்லாத போது தான் இந்த கேள்வி கேட்குறது. நீ எதுக்க சொல்லிட்டு போன்றேன் நான். நீ ஓணத்துக்கு சொல்லு, நீ வேறு எதுக்கு ஒன்றா சொல்லு, கிறிஸ்மஸுக்கு சொல்லு, மற்றபடி வந்து ரம்ஜானுக்கு சொல்லிட்ட போ. விநாயகருக்கு சொல்லலைன்றதுக்காக நீ கோவப்படுறது எனக்கு சிரிப்பு வருது. ஏன்னா நானும் விநாயகரை கும்பிட்றவன் தான். ஐயா, அவர் முழுமுதற் பரம்பொருள்னு நான் நினச்சிக்கின்னு அவரை கும்பிட்டுன்னு இருக்கேன். அவர் என்ன வாழ்த்தணும், அவர் எனக்கு வரம் தரணும் என்றவரை அற்ப சாதாரண மானிடன் நான் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி வாழ்த்து கொடுக்கறதுன்னா என்னது அது? அதுக்காக நீங்கள் ஏன் ஏங்குறீங்க? அதனால் வந்து உடனே பார்த்தீங்கன்னா விஜய் வந்து விநாயகருக்கு வாழ்த்து கொடுக்கல, அவர் ஓணத்துக்கு வாழ்த்து கொடுக்குறாரு, கொடுத்துட்டு போட்டோம். பெரியாருக்கு போய் நிற்கட்டும். அப்படின்னா நான் என்ன புரிதல் உங்களுக்கு வர வேணும்? அதுதான் நான் சொல்கிறேன். காலத்தின் தேவை ஒரு மனிதனை உருவாக்குகிற போது தான் அவன் தலைவனாகிறான், அவன் ஆட்சி நாற்காலியில் வந்து அமர்கிறான்.
இங்கே காலத்தின் தேவை எதுவோ அதை விஜய் செய்யலை. காலத்தின் தேவை என்பது திராவிட மாடல் அரசு என்று சொல்லி நடக்கக்கூடிய அத்தனை அட்டூழியங்களுக்கும் எதிராக நிற்பதற்கு ஒரு வலிமையான ஆளை இன்றைக்கு காலம் கண்டெடுப்பதற்கு காத்திருக்கிறது. அந்த இடத்திற்கு நீங்கள் வருவதாக தெரியலை. உங்கள் தொடக்கமே அவர்கள் பேசுகிற சமூக நீதி, அவர்கள் பேசுகிற சமத்துவம், அவர்கள் பேசுகிற சிறுபான்மையின நலன், அவர்கள் பேசுகிற இந்துத்துவ எதிர்ப்பு, அவர்கள் பேசுகிற மோடி எதிர்ப்பு, அவ்வளவு முழுமையாக இன்னொரு நகல் எடுத்தது போல நீங்கள் வருகிற போது நீங்கள் எதற்கு என்கிறேன். அப்படி நீங்கள் வந்தாலும் கூட அது அச்சப்பட வேண்டியவர்கள் திமுகவில் இருப்பவர்கள் தான். காரணம், திமுக எவற்றை முன்னெடுத்து சொல்கிறதோ அதைத்தான் நீங்கள் அப்படியே பின்பற்றி வருகிற நிலையில் திமுகவினுடைய வாக்கு இதன் மூலம் சிதையுமே தவிர மற்றபடி அதிமுகவின் வாக்குகளோ பாஜகவின் வாக்குகளோ விஜய் வருகையால் சிதறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. நீங்கள் மாநிலத்தின் முதல்வராக வர வேண்டும் என்கிற குறிக்கோளோடு நீங்கள் வருவதென்றால் அதற்கு எவ்வளவு ஆயத்தங்கள் இருக்க வேண்டும், எவ்வளவு தெளிவான பார்வை இருக்க வேண்டும். ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களையும் தன்வயப்படுத்துகிறார் போன்று உங்களுடைய கொள்கைகள் அமைய வேண்டும். செகண்ட் லீடர்ஸ் இருக்கணும். ஆமாம், நீங்கள் புஷி ஆனந்த்ன்ற ஒரு ஆள் யாருன்னு எனக்கு தெரியாது. பாண்டிச்சேரி அதுதான் சொல்கிறேன். அவர் புஷி ஆனந்த் என்பவர் சட்டமன்றத்தில் முன்னாள் உறுப்பினருங்க. நான் என்ன சொல்கிறேன், புஷி ஆனந்த் நீங்கள் பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் ஒருவர் எம்எல்ஏ ஆகிறாருன்னா நம்ம சென்னை கார்பரேஷனில் வார்டு கவுன்சிலராக இருக்காரு, அவர் அளவுக்கு கூட ஓட்டு அவருக்கு கிடையாது. இங்கே ஒரு வார்டு கவுன்சிலர் வாங்கக்கூடிய ஓட்டு இருக்க அந்த மக்கள் தொகை கூட வாக்காளர் எண்ணிக்கை கூட அங்கே கிடையாது. அவர்தான் இவருக்கு மிகப்பெரிய முக்கியமான புள்ளி, அரசியல் ஆலோசகர். இப்பொழுது வரைக்கும் எங்கே வந்தாலும் அவர் தான் முதல்ல நிற்கிறார். ஸோ ஒரு புஷி ஆனந்த்ன்ற ஒரு மனிதரை பார்க்கிற பொழுது விஜயினுடைய பிம்பம் நமக்கு வியப்பை தருது. எப்படி இந்த விஜய்க்கு யார் தான் இதெல்லாம் சொல்வது புரியுதா உங்களுக்கு? ஆக மிகச்சரியான ஆலோசகர்களும் இல்லை, மிகச்சரியான அணுகுமுறையை அவருக்கு அறிவுறுத்தக்கூடிய மனிதர்களும் இல்லை, மிகச்சரியான முறையில் தானாகவே சிந்தித்து தேர்ந்து தெளிந்து நடைமுறைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ளவராகவும் இதுவரை அவர் வெளிப்படவில்லை. மிக முக்கியமானது நான் சொல்கிறேன், விஜய் இப்பொழுது அரசியலுக்கு வருகிறார். நீங்கள் எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிய போது திமுக ஒன்றும் சாதாரணமாக அவர் நம்மிடம் நேற்று வரை இருந்தவர், இன்று அங்கே ஒரு கட்சி ஆரம்பித்து விட்டு போகட்டும் என்று கைகட்டி அமர்ந்திருக்கவில்லை கலைஞர். ஆட்சி பொறுப்பில் இருந்த கலைஞர் அத்தனை அதிகார எந்திரங்களையும் எம்ஜிஆருக்கு எதிராக பயன்படுத்தினார். அதிமுகவின் ஒரு கொடி பறக்க விடாமல் அத்தனை கொடி மரத்தையும் வெட்டி வீழ்த்தினார்கள். உலகம் சுற்றும் வாலிபன் வருவதற்கு எல்லா வகையிலும் தடையாக இருந்தார்கள். ஆனால் அந்த மனிதன் சரித்திர புருஷன். நீங்கள் இப்பொழுது நீங்கள் டிஜிட்டல் யுகத்தில் ஒரு படம் வருவதை நீங்கள் வெளிப்படுத்திடலாம். அன்னைக்கு போஸ்டர் ஓட்டினா தான் படம் வருவதே தெரியும். சுற்றி சுவரொட்டி இருந்தால் தான் இந்த சினிமா வந்திருக்குன்னு தெரியும். ஒரு சுவரொட்டியை அச்சிடுவதற்கும் அனுமதிக்கவில்லை, ஒட்டுவதற்கும் அனுமதிக்கவில்லை திமுக அரசு. கருத்து சுதந்திரத்திற்கான அரசு ஆயுது, கருத்து சுதந்திரத்திற்கான கட்சி ஆயுது. அந்த அளவுக்கு நசுக்க பார்த்தார்கள். ஆனால் ஒரு சுவரொட்டி கிடையாது. உலகம் சுற்றும் வாலிபன் இன்னைக்கு இந்த இடத்துல வருவது என்று எவனுக்கும் தெரியாது. தேவி தியேட்டருக்கு முன்னால மாநாடு மாதிரி கூட்டம் நின்னான். அது வசூலில் மகத்தான சாதனை செய்தது. அது திண்டுக்கல்ல அவர் மாபெரும் வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பையும் உருவாக்கியது. மாயத்தேவர். ஆமாம். அப்போ நீங்கள் அது எப்படி நீங்கள் காங்கிரஸ் காமராஜனுடைய ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் என்ன சுசித்தன் நிற்கிறாரு, காங்கிரஸ் வேற ஒரு வேட்பாளர் நிற்கிறாரு. ஏன் பிறகு நீங்கள் திமுக வேட்பாளர் நிற்கிறாரு, திமுகவை மூணாவதாக தள்ளி 3 ஓட்டையும் ஒன்றா சேர்த்தா கூட அதை தாண்டி மாயத்தேவருடைய ஓட்டு இருக்குது. அதெல்லாம் சாத்தியமே கிடையாது. விஜய்க்கு நான் தான் சொல்கிறேன், 5 ஆண்டுகள் பொறுமையாக இருந்திருந்து தன்னை மிகச்சரியாக ஒழுங்குபடுத்தி கொண்டு தன்னுடைய பிம்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வெறும் நடிகராக இருப்பார். இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ நம்முடைய திருமாவளவன் 2 பேருக்கு முக்கியமாக அழைப்பு கொடுக்குறாரு மதுவிலக்கு மாநாடுக்கு. ஒன்று அதிமுகவுக்கு. நான் கேட்குறேன் திருமாவளவனுடைய மனசாட்சியிடம் நான் வைக்கிற கேள்வி, அதிமுகவை நீங்கள் அழைக்கிறீர்களே,
1972 போல திமுக கலைஞர் சாராயத்தை கொண்டு வந்துட்டார். ஆனால் 1983 டாஸ்மாகை உருவாக்கியது எம்ஜிஆர். ஆமாம். 2003 அரசே சாராயத்தை விற்பது என்கிற சரித்திர சாதனையை நிகழ்த்திய பெண்மணி ஜெயலலிதா. இன்னைக்கு இந்த டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு தான் நீங்கள் மாநாடு நடத்துகிறீங்க. ஆனால் டாஸ்மாக் கடைகளை அரசே நடத்துவதற்கு அறிவிப்பு செய்து அதை நடைமுறைப்படுத்தியது அதிமுக. அந்த அதிமுகவில் எடப்பாடிக்கு அழைப்பு, இது மதுவிலக்கு மாநாடு. விஜய் என்றைக்கு அவர் மதுவுக்கு எதிராக வாய் திறந்து ஏதாவது பேசியிருக்கிறாரா? மதுவிலக்கு வர வேண்டும் என்று அவர் என்றாவது இளைஞர்களிடம் சொல்லி இருக்கிறாரா? அவர் வருகிற எல்லா படங்களிலுமே மது வருகிற காட்சியும் வரும். அப்போ இவருக்கு அழைப்பு. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏன் அழைப்பு இல்லை? அவர்கள் தானே தொடர்ந்து 30 வருஷமாக சொல்கிறான் அப்படின்னா, அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி ஜாதி கட்சின்றாரு. அப்போ பாட்டாளி மக்கள் ஜாதி கட்சின்னா நீங்கள் என்ன கட்சின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லை? அப்போது ஒரு நிலையில் இல்லாமல் முரண்பட்டு பேசி பேசி தன் பிம்பத்தை தானே சிதைத்து கொள்ளுகிற ஒரு நிலைக்கு திருமாவளவன் வந்துவிட்டார் என்பதை பார்க்கிற பொழுது தோழமை உணர்வோடு நான் அவருக்காக வருத்தப்படுகிறேன். ஸோ பல விஷயங்களை லாஜிக்கலாகவும் ரொம்ப ரொம்ப நியாயமாகவும் பேசுனீங்க. மிக்க நன்றி சார். ரொம்ப மகிழ்ச்சி சந்திரசேகரன். எப்பொழுதும் நியாயம் இருக்கிற இடத்தில் மணியன் இருப்பான், மணியன் இருக்கிற இடத்தில் நியாயம் இருக்கும். எப்பொழுதுமே ஒன்று புரிஞ்சுங்க. அலெக்சாண்டர் போப் அழகாக சொல்வான், பிளஸ்ட் இஸ் ஹி, யார் ஆசீர்வதிக்கப்பட்டவன், who expects nothing for he shall never be disappointed. எதையும் எதிர்பாராமல் இருப்பவனுக்கு ஏமாற்றம் கிடையாது. அப்படி உள்ளவன் தான் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இறைவனால் நான் முழுமையாக ஆசீர்வதிக்கப்பட்டவன். அதனால் நான் சொல்வது அனைத்தும் உண்மை.